வணக்கம் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நியூஸு எம்எஸ் தோனி பற்றி தான் ஒரே வைரலாக போயிட்டுருக்கு. வைரலாக போயிட்டுருக்கு சொல்கிறத விட வைரலாக ஆக்கிட்டுருக்காங்க. அதை ஆக்குறது யார் தான் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியும், இந்த பொய்யை பரப்புறது, ஒரு வன்மத்தை பரப்புறது முதல்ல ஆரம்பிச்சது ஷேவாக். அது இந்த மேட்சுக்கு அப்புறம் இல்லை, இந்த மேட்சுக்கு முன்னாடியே முதல்ல அவர் தான் சொல்லியிருக்காரு, தோனி முன்ன மாதிரி இல்லை, அவரால் விளையாட முடியாது அப்படி என்ற ஒரு வன்மத்தை பரப்பியிருக்காரு. அவரோட அஜெண்டா என்னவோ தெரியல. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. இது ட்ரெண்டிங்காக பண்ணுறாங்களா, இந்த கூட்டம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இவங்கெல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸு கிடையாது. அப்படியே ஒருவேளை சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்தால் கூட மூளையை சர்ஃபெக்ஸில் ஊற வச்சு பிடிச்சி கசக்கி நல்லா பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஐபிஎல் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு கேம்பிளிங் மேட்ச் மாதிரி தான். அவர் ஒன்றும் மெயின் கிரிக்கெட் பிளேயர்லாம் ஒன்றும் போகிறதும் இல்லை. இதில் என்ன ரிட்டையர்டு இருக்குது. ஆனால் இதேமாரி தாக்கு தான் இசை புயல் ஏஆர் ரகுமான் மீதும் வச்சாங்க. அனிருத்லாம் வந்துட்டாரு, ஏஆர் ரகுமான் பழசாக போயிட்டாரு, ஏஆர் ரகுமானுக்கு வயசாயிடுச்சு, ஏஆர் ரகுமானுக்கு முன்பு போல் மியூசிக் போட தெரியல, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, இப்படி ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. அந்தந்த அவர் மியூசிக் போட்ட ஒவ்வொரு கமெண்ட் செக்ஷனில் கீழே போய் பார்த்தா வச்சுங்களா, இதேமாரி தான் இருக்கும். ஒரு குரூப் ஒன்று வரும், 90s போட்ட மாரி இப்போ ஏஆர் ரகுமான் போடல. இது யார், இந்த கூட்டம்லாம் யார், எங்கேருந்து வராங்கன்னு தெரியல. அப்புறம் சினிமா தேட்டரில் இதேமாரி இப்போ கங்குவான்னு ஒரு படம் ஒன்று போணுச்சுல, அந்த ஃபஸ்ட் டேயில் ஃபஸ்ட் ஷோ காலையில் 8-9 மணிக்கு அப்படியே என்னமோ இந்தியாவுக்கு பாம் பிளாஸ்ட் ஆனது மாரி அப்படி ஒரு வன்மத்தை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. யுவன் சங்கர் ராஜா சும்மா சொல்ல வேணாம், அடித்து நோச்சிட்டாங்க. ஆனால் தலை தோனி, நான் சிஎஸ்கே ஃபேன். மக்கள் யாரும் இதை நம்ப